விண்வெளி என்பது இன்றும் பலரது கனவாகத்தான் இருக்கிறது. அதிலும் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தை பார்ப்பதற்கு ஒரு விஞ்ஞானியாகவோ அல்லது விண்வெளி ஆராய்ச்சியாளராகவோ தான் இருக்க வேண்டும் என்னும் எண்ணங்களை முறியடித்து இந்திய மாணவர்களாலும் ஆர்வம் இருந்தால் சென்று பார்க்க முடியும் என்பதை தன்னுடைய ஸ்பேஸ் கிட்ஸ் என்ற இயக்கத்தின் மூலமாக சாத்தியமாக்கியிருக்கிறார் டாக்டர் ஸ்ரீமதி கேசன். 2010ஆம் ஆண்டில் தொடங்கிய இந்த பணி இன்று 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அழைத்து சென்று சாதனை படைத்திருக்கிறார். மேலும் மாணவர்களின் விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கும் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் ஸ்பேஸ் கிட்ஸ் அமைப்பின் மூலம் உறுதுணையாகவும் இருந்து வருகிறார். இதையும் தாண்டி பல சமூகம் சார்ந்த பணிகளையும் புரிந்து வருகிறார் டாக்டர் ஸ்ரீமதி கேசன் அவர்கள். ஸ்பேஸ் கிட்ஸ் அப்படிங்கிற அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பேஸ்னால் வெறும் ஸ்பேஸா, நீங்கள் வந்து வெறும் விஞ்ஞானமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு 3 விஷயம் இருக்குது குழந்தைங்களுக்காக நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி. ஆரம்பத்தில் வந்து அது விஞ்ஞானம், தட் இஸ் அந்தரிக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு. அது மாதிரி ரீசர்ச் சென்டர் நாசா மேலே சின்ன வயசுலேருந்தே இருந்த ஒரு பற்று. அதனால தான் வந்து 2010 வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக யூஎஸ் போயிருந்தேன். அண்ட் அந்த இடத்துல நாசாவோட வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருந்தாங்க. நாசாலாம் வந்து நம்ம போக முடியாது, அதெல்லாம் வந்து நம்ம சயின்டிஸ்டாக இருந்தால் மட்டும்தான் போக முடியும், இல்லை ஆஸ்ட்ரோநாட்டாக இருந்தால் மட்டும்தான் போக முடியும்னு நினைக்கிறது தாண்டி அவங்க வந்து இல்லை, நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து கேம்ப்ஸ் எல்லாம் நடத்திட்டுருக்கோம். நீங்களும் வேணால் உங்கள் குழந்தைங்க இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வரலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நிஜமாகவே ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். லிட்ரலி வந்து அந்த அந்த மொமெண்ட் நான் அழுதுட்டேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு சடனாக வந்து ஒரு நாசா ஸ்பேஸ் கேம்ப்ஸ்க்கு அம்பாசிடராக அனௌன்ஸ் பண்ணி அவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்கு வந்து போகணும் அப்படின்னா அது டெஸ்டினின்னு சொல்லலாம், இல்லை இதுக்காக நம்ம பிறந்திருக்கோமா அப்படிங்கிறது வந்து அந்த உணர்வு எல்லாம் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் வந்து அந்த கான்ஃபரன்ஸில் அந்த நாசாவோட ப்ரெசன்டேஷன் பார்க்குறப்போ தோணுது. அண்ட் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஒரு ஃபஸ்ட்டு ஜேர்னி அப்படின்னு சொல்லணும். அந்த ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 108 குழந்தைங்களை வந்து சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு போகிறப்ப அங்கே போயிட்டு அந்த குழந்தைங்க ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவங்க பெற்றோராக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸ், ப்ரெஸ், மீடியா எல்லாத்துக்கும் சொல்கிறப்ப மொத்த இந்தியாவே வந்து திரும்பி பார்த்தது. ஸோ ஒரு பைத்தியத்துலேருந்து ஒரு உண்மையான வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நாசாக்கு நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக தகுதி இவங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஸோ அதனால தான் வந்து ஒரு குழந்தை கூட வருமா நம்ம கூட அப்படின்னு நினச்சது போக 1500 குழந்தைங்களை இன்னி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கோம். வெறும் கண்காட்சி பயணமாக மட்டுமே அமையாமல் விண்வெளி வீரர்களின் அனுபவங்கள், ஆராய்ச்சியாளர்களின் ஆராய்ச்சி பற்றிய விழிப்புணர்வுகளை மாணவர்களுக்காக பிரத்யேக பயிற்சிகளையும் வழங்க வழிவகை செய்து கொண்டிருக்கிறார். நாசாவில் போயிட்டு வந்து வெறும் சுற்றி பார்க்குறது மட்டும் கிடையாது. ஏன்னா அதில் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன். பிகாஸ் அமெரிக்கா வந்து யார் வேணாலும் போகலாம், அண்டு பெற்றோரோட போகலாம், ஊர் சுற்ற போகலாம், எது வேணால் போகலாம். ஆனால் ஒரு படிக்கிறதுக்கு அப்படின்னு போகிறது, அதுவும் விண்வெளியை படிக்கிறதுக்குன்னு போகிறது வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் கிளாஸ் குழந்தைங்கள்லேருந்து என்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் போகிறாங்கன்னா அவங்கக்குள்ள ஒரு இக்னிஷன், தட் இஸ் நம்மளால் ஒரு தீப்பொறி, சின்ன தீப்பொறியை வந்து நம்ம உண்டாக்கணும். அந்த தீப்பொறி வந்து நாளைக்கு பெரிய அளவில் வந்து நம்ம நாட்டுக்கான விஞ்ஞானத்தை வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன நோக்கத்தில் தான் ஆரம்பித்தது இது. இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்கு. ஏன்னா அங்கே போன குழந்தைங்க எத்தனையோ குழந்தைங்க வந்து ஆர்கிடெக்டாக ஆகணும், ஆனால் நாசா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் நிறையா குழந்தைங்க களிமண் மாதிரி. ஸோ அந்த களிமண் எல்லாம் அங்கே வந்து அவங்கள வந்து நல்லா மோல்ட் பண்ணி அங்கே இருக்கிற எஜுகேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ராக்கெட் எப்படி தயாரிக்கிறது, நீங்கள் ராக்கெட்டில் உட்காந்து கமாண்ட்ஸ் எப்படி கொடுக்கறது, ஸோ இதோட லான்ச் எப்படி, சிமுலேஷன் எப்படி, அண்ட் ஒரு ஆஸ்ட்ரோநாட்டோட சூட் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி 3 நாள் அங்கே கேம்ப் இருக்குது. ராக்கெட் செய்யறது, ஸ்பேஸ் சூட் செய்யறது, இதை தவிர ராக்கெட் லான்ச்சஸ், அப்புறம் வந்து ப்ரீவியஸாக போயிட்டு வந்த ராக்கெட்ஸ்லாம் வந்து அவங்க வச்சுருக்காங்க, ஸ்பேஸ் ஷட்டில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதோட பார்ட்ஸ்லாம் என்ன
என்ன அப்படின்னு நுணுக்கமாக எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறதுக்கும் ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் வந்து இருக்கிற வித்தியாசம் தான் வந்து நம்ம அவ்வளோ தூரம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரோம். ஸோ அந்த 3 நாள் பயணத்திலே வந்து குழந்தைங்க அவங்களோட பர்செப்ஷன் மாறிடுது. ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கணுமா, ஸ்பேஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டே இருக்காருதா அப்படின்னு நிறையா குழந்தைங்களுக்கு. ஏன்னா நான் ஒரு வில்லேஜ்லேருந்து சேலம்க்கு கீழே இருக்கிற வில்லேஜ்லேருந்து ஒரு ஃபார்மரோட குழந்தை, ட்ரெயின் டிரைவரோட குழந்தை, இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை நாங்கள் டெக்ஸ்ட் புக்ஸில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், புரியாது. ஆனால் இன்றைக்கி இந்த தருணத்தில் வந்து எங்களுக்கு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற ஒரு வெறியில் நாங்கள் வந்து திருப்பி போயிட்டு நல்லா படிக்க போகிறோம் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் பேட்ச் போயிட்டு வந்த குழந்தைங்களில் இப்போ 3 பசங்க வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக சேர்ந்துருக்காங்க. நெதர்லாண்ட்ஸில் சேர்ந்துருக்காங்க, ஒருத்தங்க வந்து நியூசிலாண்டில் சேர்த்துருக்காங்க, இன்னொருத்தங்க நாசாவில் சேர்ந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு குழந்தையோட இன்ஸ்பிரேஷன் தான் இன்னொரு குழந்தைக்கு, அண்ட் பார்க்கறதுனால வர அனுபவங்கள். நாசாக்கு போகணும் அப்படின்னா வந்து எந்த குழந்தைக்கு விருப்பம் இருக்கோ, ஒரு சயின்ஸில் டெக்னாலஜியில் விருப்பம் இருக்கோ அந்த குழந்தைங்க யாராக வேணாலும் வரலாம். இது 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் இது வந்து முழுக்க எடுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து டுவரோ இதுக்காக வந்து அமெரிக்கா மட்டும் போகணுமோ, நைகரா ஃபால்ஸ் அப்படிலாம் இல்லாமல் முழுக்க அந்த குழந்தைக்கு வந்து கம்ப்ளீட்லி எடுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே. அண்டு இதில் நிறைய பசங்களை வந்து மறக்க முடியாது. ஒரு குழந்தை வந்து டெஃபினட்டாக நல்ல ஒரு இம்ப்ரெஷன் என்னென்னா, கௌதம் அப்படின்னு ஒரு பையன் இங்கே எண்டவர் மவுண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்பேஸ் ஷட்டில் வந்து ஒரு 1 வீக்கில் லான்ச் இருக்குது. அந்த பையன் வந்து நல்லா வரைவான். ஸோ அவங்க வரைவாங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் அந்த பையன் வந்து அன்னைக்கு அந்த ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் பார்த்துட்டு வந்த உடனே ஈவினிங் ரூமுக்கு ஒரு பேப்பர் பென்சில் கிடைக்குமா மேம், எனக்கு வந்து ஒரு வரையணும்னு இருக்குது அப்படின்னா. சரின்னு சாதாரணமாக கொடுத்துட்டு போயிட்டா, பார்த்தா எப்படி மவுண்ட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ட்ராப் பண்ணாங்க. அண்ட் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அதை ஃப்ரேம் பண்ணி நாசாக்கே கொடுத்துட்டோம். இன்னி வரைக்கும் அது வந்து நாசாவில் அங்கே வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பிக்சரை. ஸோ இந்த மாதிரி குட்டி விஷயங்கள், குட்டி அனுபவங்கள் வந்து குழந்தைங்க மட்டும் அனுபவங்கள் கற்றுக்குறாங்களான்னு இல்லை, நமக்கும் வந்து நிறைய அனுபவங்கள் கற்றுக்குறோம் இந்த ஒரு ட்ரிப்லேயும் நம்ம போகிறப்போ. இப்போ 2010 வந்து அங்கே பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த தாக்கம் பயங்கரமாக இருந்தது. எப்படியாவது நம்ம குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. ஆனால் என்ன இருந்தாலும் வந்து இப்போ ஸ்கூல் பிக்னிக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாம் வந்து பெற்றோர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க குழந்தைங்களை வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புறதுன்னு. அதுவும் கடல் தாண்டி இத்தனை மைல் தூரம் வந்து அப்பா அம்மா கூட இல்லாமல். ஏன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சொல்லிவிடுவோம், அப்பா அம்மா இந்த ட்ரிப்பில் கூட வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஒரு குழந்தையோட உண்மையான உணர்வுகள், உண்மையான எடுகேஷன் எப்போ வருது அப்படின்னா அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து அந்த குருகுலம் கான்செப்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் முழுக்க அந்த குழந்தைக்கு என்னென்ன வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கணுமோ, பெற்றோர் இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து ஒரு டஃப் குழந்தையாக உருவாக்கணும் அப்படின்னு அந்த நோக்கத்தில் தான் வந்து பெற்றோர் வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இதை தாண்டி டீச்சர்ஸ் வருவாங்க. ஏன்னா பிகாஸ் முழுக்க நம்மளே வந்து அதை கூட்டிகிட்டு போனால் வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால் சில டீச்சர்ஸை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் கூட. ஸோ அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்போ ஆரம்பித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஎஸ் வீசா எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ டிஃபிகல்ட். 2010 2011 வந்து யூஎஸ் வீசா அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதுவும் சடனாக வந்து நீங்கள் 100 குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா வந்து அதுவும் ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து வீசா கேட்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து புரியல அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. அண்ட் நிறையா குழந்தைங்களுக்கு முதல்ல பாஸ்போர்ட் இல்லை. ஸோ பாஸ்போர்ட் ஆஃபீஸரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு புது விதமான ஒரு எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், ஸோ நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் முன்னாடி இந்த ரிக்வெஸ்ட்லாம் வரல, ஸோ நாங்களும் வந்து எங்கள் பங்குக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து இம்மீடியட்டாக பாஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு வாரத்திலேயே வந்து ஹெல்ப் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ அந்த கட்டம் தாண்டி வீசாவுக்கு வந்தால் மினிமம் வந்து 20 days அப்படிங்கிறாங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. நாசாலேயே வந்து என்ன நினச்சாங்க, ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒரு 20 குழந்தைங்க கூட்டிகிட்டு வருவாங்க, ஸோ ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாங்க.
பட் இவங்க எடுத்த உடனே என்ன 108 குழந்தைங்களுக்கு வந்து கேட்குறாங்க, இவங்களால முடியுமா, வீசா முடியுமான்னு திருப்பி திருப்பி. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறப்போ நீங்கள் வந்து 25% அட்வான்ஸ் கட்டணும், திருப்பி அது வந்து நான் ரீஃபண்டபிள், உங்களால் முடியுமா அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் போட ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் வந்து ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ், எந்த விஷயமுமே வந்து நம்ம இதுக்காக பிறந்திருக்கோம், இது நம்ம செயல்பட போகிறோம் அப்படின்னு என்னைக்கு மனசில் நமக்கு தோணுதோ, இந்த இடர்பாடெல்லாம் தாண்டி வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு எப்போவுமே உண்டு. ஸோ எவ்வளோ வந்து இடர்பாடுகள் வந்துட்டே இருந்தால் கூட இது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கு தான் இந்த ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஹார்ட் பண்ணி என்னோடய டீம் பெருசாக, என்னோடய டீம் 2 பேர். ஸோ அந்த 2 பேரை வச்சுக்கிட்டே வந்து ஃபுல் ஒர்க் முடித்தோம். 108 குழந்தைங்களையும் வந்து வீசா ரிக்வெஸ்ட்டை வந்து யூஎஸ் கான்சுலேட்டுக்கு வந்து ஒரு லெட்டரில் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ டைரெக்டாக வந்து கான்சல் ஜென்ரலுக்கே வந்து நான் அனுப்பிச்சிருந்தேன். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க, எப்படி நீ கான்சல் ஜென்ரலுக்குலாம் லெட்டர் எழுத முடியும், எவ்வளவோ வந்து யூ ஹாவ் டு ஃபஸ்ட்டு கீழே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கோ யாருக்கோ அந்த மாதிரி அனுப்பிச்சு தானே நீ வரணும், அது எப்படி நீ அனுப்ப முடியும், டியூ திங்க் அவர் வந்து உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாருன்னு. அது நார்மலாக வந்து கிரிட்டிசிசம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இருந்துகிட்டே இருந்தது. பட் என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்னா, அவருக்கு போட்ட மெயிலுக்கு எனக்கு 24 ஹவர்ஸில் வந்து தெர் வாஸ் அ ரெஸ்பான்ஸ். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் தரோன்னு சொல்லி 108 குழந்தைக்குமே வீசா கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம நாட்டுக்கே ரொம்ப பெருமைக்கூடிய ஒரு விஷயம். நான் நாசாவில் என்ன கற்றுக்கினேன்னா, அந்த பேசிக் நாசாவில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அதெல்லாம் கற்றுக்கினேன். லைக் சின்ன சின்ன ஒர்க்கிங் நெஞ்சு அண்ட் டு மேக் பெரிய பெரிய ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் அதெல்லாம் நான் கற்றுக்கினேன். அண்ட் ஹவு டு அப்ளை திஸ் ப்ராக்டிக்கலி. இப்போ வந்து டெய்லி என்ன பண்ணுறோமோ அது அந்த நாலேஜ் வந்து எனக்கு ஸ்கூலில் எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். லைக் எனக்கு வந்து சயின்ஸ் யூஸ்வலாகவே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த ப்ரோக்ராம் போனப்போ ஐ அண்டர்ஸ்டுட் வாட் சயின்ஸ் இஸ், அந்த சயின்ஸ் பற்றி இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நான் கற்றுக்கினேன் அந்த நாசா ப்ரோக்ராமில். அண்ட் சயின்ஸால் என்னென்ன டெவலப் பண்ணலாம், நம்ம நாட்டுக்கு என்னென்ன பண்ண முடியும், நம்ம என்னால் என்னோட நாட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நான் கற்றுக்கினேன். உலகத்தில் வந்து 4 விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை வந்து பெருசாக பேசப்படுவோம். ஸோ எந்தெந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம்னா, நாசா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி யூரோஸ்பேஸ் சென்டர், அதை தாண்டி வந்து யூரி ககாரின், தட் இஸ் ககாரின் காஸ்மோனாட் ட்ரைனிங் சென்டர், ஜிசிடிசின்னு சொல்லுவாங்க. இது 3ம் தாண்டி நம்மளுடைய ஐஎஸ்ஆர்ஓ. ஸோ இந்த 4 ரிசர்ச் சென்டர்ஸையும் வந்து பிரபலமாக பேசுவாங்க விண்வெளி ஆராய்ச்சியில். அண்ட் இப்போது நாசாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பிள்ளைங்க அடுத்தது வந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ நாசாவுக்கு கூட்டிகிட்டு போனாலுமே வெறும் இந்த 3 நாள் மட்டும் நாசாவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஊர் சுற்றிட்டு வரப்போகிறாங்களா பசங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அண்ட் ஒரு படிப்புக்கு இங்கேருந்து போகிறப்போ நம்ம வந்து ஒரு வாரம் போகிறப்போ நம்ம வந்து அதை இஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஸோ இந்த ஒன் வீக்கு வந்து வேறு என்னென்ன இதில் வந்து நம்ம படிப்பு சார்ந்த விஷயங்கள் புகுத்த முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ பைலட்டிங், இதை தாண்டி வந்து பயோடெக்னாலஜி, லிட்ரேச்சர், ஹியூமனிட்டிஸ், இதெல்லாம் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்குது. உலகத்திலேயே முதல் தடவை ஒரு 12 வயசு 13 வயசு குழந்தைய வந்து நாங்கள் வந்து செஸ்னாலேயோ இல்லை சிரஸ் 21லேயோ உட்கார வைக்கிறோம். கீழே வந்து சிமுலேஷன் முடிக்கிறாங்க 1 ஹவருக்கு. சிமுலேஷன் முடிச்சுட்டு ஒரு கோ பைலட்டோட 1 ஹவர் ஒரு ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு இந்த குழந்தை வந்து ஃப்ளைட் ஓட்டுறாங்க. எல்லாருமே வந்து ஒரு 12 வயசு 13 வயசு ஃப்ளைட் ஓட்டுறதா, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு தான் வந்து எல்லோரும் ஆச்சரியத்தோடு கேட்பாங்க. ஆனால் இந்த ஆச்சரியத்தை வந்து உண்மையாக்குறோம். உலகத்திலேயே முதல் முறையாக 12 வயசு குழந்தை அவ்வளோ அழகாக வந்து 1 ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு அந்த ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் எப்படி பண்ணணும், மெனூவரிங் எப்படி பண்ணணும், டேக் ஆஃப் லேண்டிங் எப்படி பண்ணணும்னு கோ பைலட் சொல்ல அவ்வளோ தூரம் அவ்வளோ அழகாக செய்கிறாங்க நம்ம பசங்க. ஸோ இதனால் என்ன ஆகிறது, அவங்களுக்குள்ள அந்த பைலட் ஆகணுங்கிற ஆர்வம் இருந்ததுன்னா இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து எங்களோட நோக்கம். ஸோ அதுவும் தாண்டி 15 வயசு குழந்தை வந்து ஒரு ட்ரைனிங் பார்க்கணும், காஸ்மோனாட் ட்ரெயின் ஆகிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரஷ்யாவில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, சரி இவ்வளோ நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்தியா அண்ட் ரஷ்யாவுக்கு வந்து நல்ல உறவுகள் இருக்குது, ஸோ எங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் ஸ்பேஸ் இஸ்
ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்து எல்லைகளே கிடையாது, எல்லை கோட்பாடே கிடையாது. நம்ம நாடுகளுக்கு மத்தியில் தான் எல்லை கோட்பாடுகள் உண்டு. ஸோ அதனால் அதை தாண்டி நாங்கள் வந்து எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு, அதுவும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக இதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு காஸ்மோனாட், ஒரு ஆஸ்ட்ரோனாட் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, ஜீரோ கிராவிட்டியில் எப்படி ட்ரெயின் ஆகிறாங்க, சிமுலேஷனில் எப்படி ட்ரெயின் ஆகிறாங்க அப்படின்னு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இதனால என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதனால் வந்து குழந்தைங்க மேலும் மேலும் ஸ்பேஸ் பற்றியான ஒரு உணர்வு, ஒரு ஆராய்ச்சி மைண்டு வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கற்றுட்டு வந்துடுறாங்க. ஸோ அதை கற்றுட்டு வந்து இங்கே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி, என்ஜினியரிங் தானே படிக்க முடியும், என்ஜினியரிங்க்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறப்ப மாஸ்கோ ஏவியேஷன் யூனிவர்சிட்டியோட ஒரு சின்ன உறவு ஒன்று இருக்குது நமக்கு. ஸோ அந்த குழந்தைங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் எப்படி வந்து ஏரோஸ்பேஸ்லேயும் ஏரோநாட்டிக்ஸ்லேயும் எப்படி வந்து அவங்க ட்ரெயின் ஆக முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து மாஸ்கோவில் ஒரு வாரத்துக்கான ஒரு கம்ப்ளீட் ட்ரிப்பாக பிளான் பண்ணி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோம். கெகேரியன் காஸ்மோனாட் ட்ரைனிங் சென்டரில் நம்மளுக்கு டீச்சிங் கொடுத்தாங்க. எப்படி ஒரு க்யூப் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், சேட்டலைட்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லிட்டு தராங்க. இங்கே இந்தியாவில் வந்துட்டு நம்ம ஒரு சிமிலர் ப்ராஜெக்ட் பண்ணோம். ஒரு க்யூப் சாட் 10x10 க்யூப் சேட்டலைட் ஸ்கொயரில் வச்சுட்டு அங்கே எல்லாம் சென்சர்ஸ் போட்டு அட்மாஸ்பியர், அது ஒரு 4 minute ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் பண்ண போகிறாங்க. அது சேட்டலைட்டு. வி ஆர் கொலாபரேட்டிங் வித் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா. மேம் தான் நம்மளுக்கு ஸ்பான்சரு. அதில் சென்சர்ஸ் போட்டு ஒரு டீம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு 8 பேர் இருக்காங்க டீமில். அதில் சென்சர்ஸ் போட்டு அட்மாஸ்பியர் ஸ்டடி பண்ணுறதுக்கு, இன்னும் லைஃப் ஃபீட் வர்றதுக்கு ஸ்பேஸ்லேருந்து, அதான் நம்மளோட டார்கெட்டு. சரி, நீங்கள் வந்து ரஷ்யா கூட்டிகிட்டு போகிறீங்க, அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறீங்க, ஐஎஸ்ஆர்ஓக்கு ஏன் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க, ஐஎஸ்ஆர்ஓவில் ஏன் அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸுக்கு இல்லை. எனக்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். பிகாஸ் அங்கே போய் நம்ம ட்ரைனிங் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ பணம் செலவு பண்ணி இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து ஃப்ளை பண்ணி வரீங்களே, ஏன் ஐஎஸ்ஆர்ஓ தானே வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு, ஏன் அங்கே நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு. அது திருப்பி நாங்கள் வந்து ஐஎஸ்ஆர்ஓக்கு கேட்டுட்ருக்கோம், ட்ரைனிங் சென்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னு. அதுக்கு வந்து நிறைய கவர்மெண்டல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க அண்ட் லான்ச் பேட் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் அதை தாண்டி வந்து இப்போ அமெரிக்கா மாதிரியோ ரஷ்யா மாதிரியோ வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி இன்னும் அவங்க டெவலப் பண்ணல. ஸோ இது வந்து நாங்கள் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஐஎஸ்ஆர்ஓ அண்ட் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்க 2 பேருக்குமே வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், இதை எப்படியாவது ஆரம்பிங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் போய் ஒரு ஆராய்ச்சியை கற்றுட்டு வரதை விட நம்ம நாட்டிலேயே வந்து இருந்து நம்ம நாட்டோட பெருமை சேர்க்குற மாதிரி நம்ம கற்றுக்கிட்டா அது எவ்வளோ. அண்ட் அதுவும் நம்மளோட சயின்டிஸ்ட் தான் வந்து தி பெஸ்ட் சயின்டிஸ்ட். ஸோ அவங்க கீழே ட்ரெயின் ஆனால் இந்த குழந்தைங்க வந்து வானமே இல்லை, இது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு ரீச் ஆவாங்க. ஸ்பேஸ் கிட்ஸ் மூலமாக மாணவர்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சிகளை மட்டுமல்லாமல் சமூக சிந்தனைகளையும் சொல்லிக் கொடுத்து பல சமூக சேவைகளையும் செய்து வருகிறார். ஸ்பேஸ் கிட்ஸ் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி செயல்படுறதில்ல. நாட்டுக்கு நல்ல இளைஞர்கள், நம்ம இளைய தலைமுறை வந்து ஒரு லீடர்ஸ் ஆகணும் அப்படின்னு அதுக்கும் நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் மூலியமாக வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். அதை தாண்டி பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் அண்ட் எய்ட்ஸ் அவேர்னஸ், அப்புறம் இந்த சீர்திருத்த பள்ளியில் போய் வேலை செய்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மனசுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நிறைய ஸ்லிம் ஏரியாஸில் வந்து அவங்களுக்கு பற்றி இருக்க ரைட்ஸ், கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனை, சட்ட உதவியும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் சத்யா நகர் ஸ்லிம் ஏரியாலும் கோட்டூர்புரம் ஸ்லிம் ஏரியாலும் இதை பற்றி ஆரம்பித்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இனிஷியல் ஸ்டேஜஸில். இது ஒரு பாஸ்ட் ஒரு 1 இயராக போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஜூனியர் ஹோம்ஸ்லேயும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படின்னா, நம்ம நரிக்குறவர்கள் அவங்களாம் இருக்காங்க, அந்த மக்கள் இருக்கிற குழந்தைங்க வந்து அப்பப்போ காணாமல் போயிடுறாங்க, திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. அவங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன் வந்து சில டைம்ஸ் வந்து என்னென்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ஐடி ப்ரூஃப் இல்லை, அதனால் அவங்களுக்கு வந்து சட்ட சிக்கல் இருக்குது, உங்களுக்கு இது பண்ண மாட்டிருக்கு, அவங்கள வந்து அலைக்கழிக்கிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஒரு தடவை கால் வந்து நாங்களும் இப்போ போயிட்டு மேடம் ஸ்ரீமதி மேடம் லீடர்ஷிப்பில் எங்களுக்கு அந்த குழந்தை எங்கே இருக்காங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி லைக் வித்தின் 24 hours நாங்கள் கண்டுபிடிச்சி ஜூனியர் ஹோம்லேருந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்க பெற்றோர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம்.
ஸ்பேஸ் கிட்ஸோட மைல்கல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு பலூன் சேட்டலைட் லான்ச் பண்ணுறது. இந்தியாவிலேயே வந்து முதல் முறையாக ஒரு பலூன் சேட்டலைட் லான்ச் பண்ணுறது. அந்த பலூன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண முடியாது அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க. பெர்மிஷன்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் எவ்ரிதிங். ஆனால் இது வந்து எப்படியாவது நம்ம பிள்ளைங்க கற்றுக்கணும். ஏன்னா ஐஎஸ்ஆர்ஓலேருந்து தான் ஒரு லான்ச் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை தாண்டி வந்து ப்ரைவேட் லான்ச்சஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி லான்ச்சஸ்க்கு வந்து பெர்மிஷன்ஸ் கிடச்சிதுன்னா நிறைய ஆராய்ச்சிகள் வந்து கண்டுபிடிப்புகள் வந்து நம்ம நாட்டில் கிடைக்கும். நம்ம குழந்தைங்களும் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து செயல்படுவாங்க. ஸோ அதை நோக்கமாக வச்சு தான் இந்த பலூன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணோம் போன வருஷம். லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து என்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். வெறும் இங்கேருந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நாசாவோ ரஷ்யாவோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஈவன் ஒலிம்பிக்ஸ், நாங்கள் தான் வந்து கண்ட்ரிலேயே வந்து முதல் ஆர்கனைசேஷன் 100 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் லண்டன் ஒலிம்பிக்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சோம். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு நடுவே அதை தாண்டி என்ன செய்கிறாங்க ஸ்பேஸ் கிட்ஸ் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சயின்டிஸ்ட் உருவாக்குறது, நாட்டுக்கு சயின்டிஸ்ட் உருவாக்குறது தான் வந்து எங்களோட நோக்கம். இப்போ பலூன் சேட்டலைட் மட்டும் இல்லாமல் அடுத்த இலக்கும் ஒன்று வச்சுருக்கோம், கியூப் சேட்டு, ராக்கெட் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பேஸ் கிட்ஸோட ஜேர்னி போயிட்டுருக்கு. ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் யூத் ஐகான் ஆஃப் த கண்ட்ரின்னு ஒரு இவெண்ட் ஒன்று பண்ணோம். இதில் என்னென்னா நாளைய லீடர்ஸ், ஏன்னா ஒரு நல்ல வலுவான ஒரு நாட்டுக்கு நல்ல லீடர்ஸ் தேவை. நம்ம நாட்டில் நல்ல தலைவர்கள் உருவாகணும் அப்படின்னு யங்கர் ஜென்ரேஷனை மோட்டிவேட் பண்ணுறது தான் வந்து எங்களோட அடுத்த கட்ட நோக்கம். அல்டிமேட் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பேஸ் ரிசர்ச் யூனிவர்சிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட நோக்கம். ஒரு பெண் வந்து வீட்டை தாண்டி வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு புதுமை கூட இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலே வந்து எத்தனையோ இடர்பாடுகள் தாண்டி தான் வரணும். ஆனால் வந்து நம்ம பெண் இத்தனை ஆண்கள் சமுதாயத்தில் நம்ம வந்து ஜெயிக்க முடியுமா, நம்மளால் சர்வைவ் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்றைக்குமே வந்து தோல்வியை தான் சந்திக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேமிலி வந்து பேக் போன். ஆரம்பிக்கிறப்போ வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ். அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து நம்மளோட தமிழ்நாட்டு கல்ச்சர் படி ஒரு ஹஸ்பண்ட் நல்லா வந்து ஒர்க் பண்ணுறாரு, சம்பாதிக்கிறாரு அப்படின்னா வந்து ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என்னோட ஜேர்னி வந்து 18 வயசில் ஸ்டார்ட் ஆச்சு. 18 வயசில் வந்து நான் வந்து காலேஜ், ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆல்ரவுண்டராக இருந்து சீனியர் அண்டர் ஆஃபீஸர் இன் தி என்சிசி, 10 நேஷ்னல்ஸ், தட் இஸ் பாஸ்கெட் பால் நேஷ்னல்ஸ் விளையாடிருக்கேன், இந்தியா கேம்ப், ஸ்டேட் அத்லீட், டான்ஸர், டிபேட்டர், எலக்யூஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஆல்வேஸ் பீன் அ வின்னர். அதில் 18 வந்து கல்யாணம் ஆகிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு 35 என்னோட MBA முடித்து டாக்டரேட்டும் வாங்கிட்டேன். ஸோ அது வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அண்டு அதிலிருந்து ஸ்பேஸ் கிட்ஸ் வந்து அதை விட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்தியாவில் இருந்துட்டு வீட்டில் ஒரு குடும்ப தலைவியாக ஒரு 15-16 வருஷம் இருந்துட்டு நம்ம வந்து டோட்டலாக ஒரு புது உலகத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அண்ட் எனக்கு ரொம்பவே வந்து அந்த ஸ்ட்ரகிள் பண்ண விஷயங்கள் வந்து எப்போவுமே நான் மனசில் வச்சுக்கிறது கிடையாது. எப்போவுமே வந்து ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது முள்ளு குத்தினதுன்னு தெரியும் நமக்கு. அது குத்துற பாதையில் போனால் கூட முள்ளை எப்படி எடுத்துட்டு அதை தாண்டி நம்ம வந்து சிரித்து சந்தோஷமாக அடுத்த படி எப்படி வைக்கணுங்கிறது தான் நான் யோசிச்சுட்ருப்பேன். ஸோ அதனால் ரொம்ப வந்து என்னோடய ஸ்ட்ரகிள் ஸ்டோரியை வந்து நான் எப்போவுமே ஷேர் பண்ணிக்க விரும்ப மாட்டேன். சந்தோஷத்தை 10 பேர்கிட்ட சொல்லி நம்ம இன்ஸ்பயர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்க்கறது தான் என்னோட சந்தோஷமான ஒரு விஷயம். வான் தொடும் அறமாக விண்வெளி இருந்தாலும் பல மாணவர்களின் விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சி கனவை நனவாக்கி பல இளம் ஆராய்ச்சியாளர்களையும் உருவாக்க துணை நிற்கிறார் ஸ்ரீமதி கேசன். மேலும் விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சி கூடம் அமைப்பதையே தன்னுடைய வாழ்நாளின் லட்சியமாக நினைத்து அதற்காக பணிகளையும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்.